Hi guys, good evening. Welcome to Ada 247. This is Selekya. Hi Satish. So, okay fine. So, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா Saturday current affairs உடைய marathon session. So, 2 weeks-ஆ நம்மளுடைய marathon session மிஸ் ஆயிருந்தது இல்லைங்களா? So, அதனால தான் part 1, part 2 அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போறோம். So, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு 25 questions with an explanation இருக்கு. As usual நம்மளோட செஷனுக்கு எண்டில் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஸோ அது என்ன சர்ப்ரைஸ், எந்த மாதிரி சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுனா you have to wait and watch. ஓகேங்களா? ஸோ concurrent viewers, yes we need to get boost up. So guys please உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க. ஹாய் சதீஷ் அண்ட் ஹாய் ஸ்டேட்டஸ் அண்ட் ஹாய் நந்தினி. ஸோ வெல்கம் பேக் டு லைவ். எஸ் திவ்யா, ஹாய் குட் ஈவினிங் கைஸ். ஸோ கைஸ் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேஸ்புக் குரூப்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா என்னென்ன சோஷியல் மீடியாவில் இருக்கோ எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணிடுங்க. மிக மிக முக்கியமானது ஒன்று, ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி மட்டும் கிடையாது. ஸோ எல்லாத்துக்குமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது தான் இல்லையா? ஸோ லெட் ஸ்டார்ட் டு டிஸ்கஸ். ரைட், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எஸ், ஹூ ஹேஸ் லான்ச்டு த IMI 3.0. ஸோ தீவிரப்படுத்தப்பட்ட மிஷன் இந்திரா தனுஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டென்சிஃபைட் மிஷன் இந்திரா தனுஷ் 3.0வை அறிமுகப்படுத்தியது யார்? ஸோ ஆன்சர் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஆப்ஷன் இருக்கு கைஸ். இன்னைக்கு மோடி, தோமர், நிர்மலா சீதாராமன் அண்ட் ஹர்ஷவர்தன். எல்லாமே ரீசன்ட் அப்டேட்ஸ். எஸ், குட் ஈவினிங் லக்ஷ்மி, சதீஷ், சரண்யா, ராகுல். எஸ், அம்ருத் ராஜஸ்தான். பட் நம்ம அதை வந்து மண்டே ஃபேக்சுவல் கரண்ட் அஃபேர் செஷன் கொஷின் அப்போ அதுக்கு நம்ம ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இன்னைக்கு டெஸ்ட்டுக்கு உண்டானதை படிக்கலாம். ஓகேங்களா? எஸ் கைஸ், ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஸோ எஸ், குட் ஈவினிங் டிஎன்பிஎஸ்சி கேமர், குட் ஈவினிங், வெல்கம் பேக். ரொம்ப நாள் ஆளை காணோம்னு நினைக்கிறேன் உங்களை இல்லையா? எஸ் கைஸ், நியூ கமர்ஸ் எல்லாருமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி என்னோட டெலிகிராம் குரூப் இலக்கியா அடா 2020ல ஜாயின் பண்ணிடுங்க. எஸ், வெரி குட் சரண்யா, கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஹாய் தீபிகா, குட் ஈவினிங். எஸ், இதற்கான ஆன்சர் எதுங்க? ஹர்ஷவர்தன் இல்லையா? ஸோ ஆன்சர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹர்ஷவர்தன் அவர்கள் தான் என்ன பண்ணாரு இந்த 3.0. கண்டிப்பாக, ஏன்னா ஹெல்த் சம்மந்தப்பட்டது வருது. ஸோ பிரச்சனையே இல்லை, நீங்கள் அதுக்கான ஆன்சர் வந்து டக்குன்னு சொல்லிடலாம் இல்லைங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ரவுண்டாக இந்த மிஷன் வந்து கண்டக்ட் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. ஒன்று வந்து இனிமே தான் ஸ்டார்ட் ஆக போகுது, February 22. செகண்ட் வந்து நெக்ஸ்ட் மந்த் March 22ல வந்து கொடுக்கணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 டிஸ்ட்ரிக்டோட அர்பன் ஏரியாஸ், ஸோ எல்லாத்துலேயுமே சரிங்களா? ஸோ 29 ஸ்டேட்ஸ், யூனியன் டெரிட்டரி எல்லாத்துக்குமே இது கொடுக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்கீம்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னன்னா அவேர்னஸ் மெட்டீரியல் அப்படிங்கிறது இந்த பிரச்சாரத்துக்கு கீழே வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எஸ், எதுக்காக இதை லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் ஆர்டர் டு ப்ரொவைட் இம்யூனைசேஷன். ஓகேங்களா? ஸோ இது எதுக்கு? இந்திரா மிஷன் அப்படின்னாலே என்னதுங்க? நம்மளோட இம்யூனைசேஷன், நம்ம இம்யூனிட்டி பவர் இருக்கு இல்லையா? அது மெயினாக பார்த்தீங்கன்னா யாருக்குன்னா ப்ரெக்னென்ட் உமன் சரிங்களா? ஸோ ப்ரெக்னென்ட் உமன் அண்ட் சில்ட்ரன். ஸோ இவங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல எல்லாமே கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். இம்யூனைசேஷன் ஃபார் டு ப்ரெக்னென்ட் உமன் அண்ட் சில்ட்ரன். ஸோ அண்டர் த இந்திரா தனுஷ் 3.0 அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 2 இந்த மாதம் அடுத்த மாதம் நடக்க போகுது. எஸ் கைஸ், இதில் ஒரு எக்ஸ்டர்னல் கொஸ்டின் நம்மளுக்கு அடிக்கடி இது வந்து கேட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு எக்ஸாம்ஸ் எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை, பட் கேட்டிருக்காங்க. அதாவது மிஷன் இந்திரா தனுஷ் வந்து எந்த வருஷம் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, 2014ல லான்ச் பண்ணாங்க. எஸ், எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த குழந்தைகள் 2 வருடத்துக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் ப்ரெக்னென்ட் உமனோட இம்யூனைசேஷனோட லெவலை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா அதனால நிறைய சஃபர் ஆகுறாங்க இல்லையா? அதுக்காக தான் இந்த இந்திரா தனுஷ் அப்படிங்கிறத 2014ல கொண்டு வந்திருப்பாங்க. எத்தனை அதாவது எத்தனை நோய்க்கு தடுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 வேக்சின் பிரிவென்டபிள் டிசீசஸ், பிபிடின்னு சொல்லுவாங்க கைஸ் சரிங்களா? 12
வேக்சின் ப்ரிவென்டபிள் டிசீசஸ். ஸோ இந்த கொஸ்டின் ஒரு கொஸ்டினில் நம்ம ஒரு 4 to 5 ஒன்லைனர் படிச்சுட்டோம். என்னென்ன? ஃபர்ஸ்ட் இது யார் லான்ச் பண்ணாங்க? எஸ், இந்திரா தனுஷ் அப்படிங்கிறது எதுக்கான ஒன்று. அதுக்கப்புறம் யாரை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடியது. இந்திரா தனுஷ் அப்படிங்கிறது வந்து எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, எத்தனை இதுக்கு வேக்சினேஷன் ப்ரிவென்டபிள் டிசீசஸ் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல we will get 4 or 5 ஒன்லைனர். Very good guys. Option D correct. Second question. Which medicine by Patanjali has received the certification from Ayush Ministry? இப்ப கோவிட்னால நம்மளுக்கு நிறைய இருக்கு இல்லைங்களா? வெரி குட். எல்லாருமே கரெக்டா ஆன்சர் பண்றீங்க. வெரி குட். ஸோ which medicine by Patanjali has received the certification from Ayush? No, daily recorded பார்க்கறது முக்கியம் இல்லை. டிஎன்பிசி கேமர் we have to get interact, you know. So interaction is very very must guys. ஸோ அதனால இன்ட்ராக்ஷன் இருக்கணும்னா நீங்க லைவுக்கு வர பாருங்க. ஓகேங்களா? I expect you all to come in live. எஸ், செகண்ட் ஒன்னுக்கு சொல்லுங்க. இப்போ இது ரீசெண்டாக சரிங்களா? ஸோ COVID-19க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே ஒரு டைம் வந்து இதுக்கு கொடுக்குற மாதிரி வந்து கடைசியில் வந்து ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாங்க. திருப்பி ஆயுஷ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எதுக்கு, எந்த மருந்துக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ கைஸ், நியூ கமர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? வெரி குட். எஸ், ஒரு ஆன்சர் வந்துருச்சு. கம் மற்றவங்கெல்லாம் சதீஷ், சரண்யா, டிஎன்பிசி கேமர். எஸ், சரண்யா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. கைஸ், டூ லைக் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ. வெரி குட் கைஸ். ஸோ நந்தினி அண்ட் கரெக்டா, சரண்யாவும் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. ஆப்ஷன் ஏ கொரோனில். ஓகேங்களா? ஏன்னா கொரோனா தாண்டி அதை வச்சு தான் நான் சொன்னேன். ஸோ அது இருந்தாலும் நீங்க கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்களா? ஸோ இந்த கொரோனில் அப்படிங்கிறது இப்போ சர்டிஃபிகேட் பண்ணியிருக்காங்க as a drug. ஓகேங்களா? இட் இஸ் நாட் அ வேக்சினேஷன், இட் இஸ் அ ட்ரக்ஸ். So drugs which can be used as supporting measure to fight COVID-19. ஓகேங்களா? நம்மளோட இம்யூனிட்டி பூஸ்ட் பண்றதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எஸ், இது ஆல்ரெடி இந்த கொரோனில் அப்படிங்கிறத முன்னாடியே உங்களுக்கு ஜூன் 2020 லான்ச் பண்ணாங்க. ஓகேங்களா? இது யார் வந்து டெவலப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, யார் டெவலப் பண்ணாங்கன்னு தெரியுங்களா? ஹரித்வார் பேஸ்ட். ஸோ ஹரித்வார்ல இருக்கக்கூடிய திவ்யா பிரகாஷன் பதஞ்சலி ரிசர்ச். ஸோ கைஸ், கொஞ்சம் கொரோனா பற்றி வரக்கூடிய ரிசர்ச் நியூஸஸ், வேக்சின், ட்ரக்ஸ் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குரூப் 1க்கு அது மாதிரி நிறைய கேட்டிருந்தாங்க. ஸோ யூ ஆல் நோ இட் ரைட். ஸோ அதனால இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஆயுஷ்ல இருந்து கிடைச்சது வந்து இந்த கொரோனில் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இம்யூனிட்டி பூஸ்டருக்காக. இட் இஸ் நாட் அ வேக்சின், இட் இஸ் அ ட்ரக். நெக்ஸ்ட் ஒன். Which ministry has announced the names of the 25 cities selected for the Nurturing Neighborhoods Challenge? So, சவாலுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 25 நகரங்களோட பெயர்களை எந்த அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க. ஆன்சர் தெரியல மேம், அதான் ஆன்சர் பண்ணல மேம். இட்ஸ் ஓகே. ஆன்சர் தெரியலனா நோ ப்ராப்ளம், ஜஸ்ட் லிசன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எஸ். ஸோ இந்த மாதிரி பேசுறதுக்கு தான் லைவ் வேணும். இப்போ பாருங்க, நான் உங்களோட நேம் வந்து சொல்லியே நான் சொல்கிறேன் இல்லையா? தட் வில் கெட் த கனெக்ட், யூனோ. ஸோ அந்த கனெக்டிவிட்டி வந்து விட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா கம் டு லைவ். ஓகேங்களா? வித்தவுட் ஃபெயில். ஸோ கைஸ், என்னோட குரூப்பில் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இலக்கியா அடா 2021 வித்தவுட் ஃபெயில் ஜாயின் கைஸ். ஓகேங்களா? அதில் தான் நான் வந்து உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறது, மெட்டீரியல் ஃபியூச்சரில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாய் கலைநிலா, ஹாய் ஸ்டேட்டஸ் எடிஷன் ப்ரோ. ஸோ நியூ கமர்ஸா, ஸோ நியூவாக இருந்தீங்க அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ் எஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. வெரி குட். ஸ்டேட்டஸ் எடிஷன் ப்ரோ கரெக்டாக சொல்லியிருக்காரு. நோ கலைநிலா, பி கிடையாது, ரூரல் கிடையாது. சரோஜினி வெரி குட். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நம்மளோட இந்த நெய்பர்ஹுட் சேலஞ்ச், ஸோ பக்கத்து கண்ட்ரி இருக்கக்கூடியதுங்களுக்கெல்லாம் சேலஞ்சிங்காக இருக்கக்கூடிய ஒரு 25 நகரங்களோட பெயர்களை வந்து அறிவிச்சிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது. இப்போ ரீசெண்டாக தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 25 சிட்டிஸ். ஓகேங்களா? ஸோ
நட்பு ரீதியான ஒரு சுற்றுப்புறத்தை ஏற்படுத்தணும். மெயினா இதோட இது என்னதுங்க, நியூட்ரலைஸ்டுங்கிறது தான் இல்லையா. ஸோ என்னதுன்னா எந்தவித பிரச்சனைகளும் இல்லாத ஒரு சுற்றுப்புறத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த திட்டத்தை மேற்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மினிஸ்ட்ரி வந்து அறிவிச்சாங்க. ஓகேங்களா. ஸோ நிறைய இருக்கு இல்லையா. ஸோ இதில் அந்த 25 சிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் கோயம்புத்தூர், ஈரோடு இது எல்லாமே இருக்குது. ஓகேங்களா. ஸோ அகர்தலா, பெங்களூர், கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் ஈரோடு, ஹைதராபாத், இந்தூர், ஜபல்பூர், காக்கிநாடா, கொச்சி, கொஹிமா, கோட்டா, தென் நாக்பூர், இந்த மாதிரி நிறைய. ஸோ திருப்பூர் ஈவன். ஸோ நம்மளோட தமிழ்நாடு சைடே நிறைய இருக்கு. திருவனந்தபுரம், ஓகேங்களா. ஸோ கேரளாவில் சூரத், திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர். தென் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் ராஜ்கோட், ராஞ்சி, நாக்பூர், கோட்டா. ஸோ இது எல்லாமே வடோதரா, ஈவன் வாரங்கல். ஸோ இந்த மாதிரி 25 சிட்டிஸ். அதில் மெயினாக நம்ம தமிழ்நாடை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ தமிழ்நாட்டில் இடம்பெற்ற சிட்டிஸ் வந்து கோயம்புத்தூர், ஈரோடு, தென் திருப்பூர். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் இதெல்லாமே இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா. எஸ் கைஸ், வெரி குட். நெக்ஸ்ட் ஒன், ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அட்டெண்டட் ஸோ சௌர்யாஞ்சலி ப்ரோக்ராமின். ஸோ சௌராஞ்சலி அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை அமித்ஷா வந்து அட்டன் பண்ணாரு. எந்த இடத்துல அட்டன் பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. எஸ், தேங்க்யூ டிஎன்பிசி கேமர். ஸோ வேர்டு கொடுத்துருக்கீங்க, எக்ஸ்பெக்ட் யூ டெய்லி. ஓகேங்களா. எஸ் ஆர்த்தி, ஹாய் ஹாய் கைஸ். ஸோ ஆன்சர் பண்ணுங்க. 4th one கைஸ். ரொம்ப ஸ்லோவும் இல்லை, ரொம்ப ஃபாஸ்ட் இல்லை. இஸ் இட் ஓகே ஃபார் யூ ஆல்? ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க கைஸ். 4th one. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இல்லை, இதை சொல்லுங்க, இதுக்கான ஆன்சர் நான் சொல்கிறேன். சொல்லும் பொழுது அதை டிஸ்கஸ் பண்ணோம்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் இல்லையா. ஸோ ஆன்சர் பண்ணுங்க, எந்த இடத்துல. எஸ், வெரி குட். நோ சரோஜினி, நாட் அ மும்பை. எஸ், ஸ்டேட்டஸ் எடிஷன் ப்ரோ கரெக்டாக சொல்லியிருக்கீங்க, ஆப்ஷன் ஏ. ஸோ வாட் அபவுட் அதர்ஸ் கைஸ்? ஆன்சர் தெரியலனா கவனிச்சுக்கோங்க. எஸ், டிஎன்பிசி கேமர், வெரி குட். ஏ நந்தினி கரெக்டாக சொல்லியிருக்கீங்க, வெரி குட் கைஸ். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன் வந்து மேம் இதெல்லாம் எதுக்கு மேம் தெரிஞ்சுக்கணும்? எக்ஸாக்ட்லி எந்தெந்த மாதிரி இதுக்கு. ஏன்னா நிறைய மினிஸ்டர்ஸ் நிறைய பிளேசஸ்க்கு போவாங்க, அதெல்லாம் படிக்கணுமா? நோ நீட். பட் நம்மளோட சிலபஸ் ஓரியன்டாக, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் லீடருக்கு ஏதாவது ஒரு ஹானர் பண்ணுறதுக்கு போகிறாங்க, இல்லை சம்திங் எல்ஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக we will keep remember the places. ஓகேங்களா. where they have gone அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த என்னது சௌராஞ்சலி அப்படிங்கிற ப்ரோக்ராமை கொல்கத்தாவில் அட்டன் பண்ணாங்க. ஆக்சுவலி இந்த ப்ரோக்ராமே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு அப்படின்னா 125th பர்த் ஆனிவர்சரி. ஓகேங்களா. ஸோ 125th பர்த் ஆனிவர்சரி ஆஃப் யாரோட இது இப்போ ரீசெண்டாக அப்சர்வ் பண்ணோம், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஐஎன்எம்ல மிக மிக முக்கியமான ஒரு கேரக்டர் இல்லையா இவர். ஸோ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பற்றி கேட்காத கேள்விகளே இருக்காது நம்மளோட ஐஎன்எம் பார்ட்டில் இல்லையா. ஸோ அவரோட 125வது பர்த்டே எப்போன்னா February 19. ஓகேங்களா. ஸோ அதை அப்சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் தான் அட்டன் பண்ணாங்க நம்மளோட அமித்ஷா. ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒன்று. எதுக்கு இதை நான் ஒரு ரீசன் இல்லாமல் நான் கொடுக்கல கைஸ். ஒன்று, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோடைய பர்த் ஆனிவர்சரியோட இது. ஓகேங்களா. அந்த டேட் ஒன்று ஞாபகம். எஸ், இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சைக்கிள் ரேலி ஒரு இது நடந்திருக்கு. அதில் 3 டீமுக்கு 3 டீம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் டைமில் இருந்த பர்சனாலிட்டிஸோட நேம் தான் வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போஸ் நேதாஜியோட நேமும், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராஸ் பிஹாரி போஸ். செகண்ட் டீமோட பேர் ராஸ் பிஹாரி. தென் வந்து பார்த்தீங்கன்னா குதிராம் போஸ். ஸோ இந்த 3 டீமை பற்றி நம்மளுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. பட் இந்த பர்சனாலிட்டிஸ் பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா, அக்கார்டிங் டு அவர் எக்ஸாம்ஸ். ஸோ நம்மளது எப்பொழுதுமே கரண்ட் அஃபேர்ஸ் செஷனில் கொஞ்சம் சப்ஜெக்ட் டச்சப்பும் இருக்கும். ஸோ நியூ கமர்ஸ் அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் மாத்திரமே போக மாட்டோம், அப்பப்போ சப்ஜெக்டுக்குள்ளேயும் போவோம் இல்லையா. எஸ். ஸோ இந்த இடத்துல 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் கரண்ட் அஃபேர்ஸ் ரெலவெண்ட்டாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 2019 நம்மளோட மோடி சுபாஷ் சந்திர போஸோட மியூசியம் வந்து இனாக்ரேட் பண்ணாரு.
எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஃபோர்ட், செங்கோட்டை இருக்கு இல்லையா? ஸோ செங்கோட்டையில் சுபாஷ் சந்திர போஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியம் வந்து நம்மளுடைய மோடி 122வது பிறந்த நாள், ஓகேங்களா? ஸோ பர்த் ஆனிவர்சரி எப்போ அதை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஞாபகம் இருக்குங்களா கைஸ்? ஸோ ஞாபகம் இருக்குங்களா? ஸோ இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலவெண்டானது ஒன்று, ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? எஸ், இந்த இடத்துல நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணுமே, அதாவது பிப்ரவரி 19th வந்து நம்மளோட போஸோட பர்த் ஆனிவர்சரி எப்போங்க? படிச்சிருப்பீங்களே ஐஎன்எம்ல. ஸோ ஐஎன்எம் கொஸ்டின் கேட்குறேன், சொல்லுங்க பார்க்கலாம். சுபாஷ் சந்திர போஸோடைய பர்த் ஆனிவர்சரி, பர்த் டேட் எப்போ? ரொம்ப முக்கியம். நேரு, காந்தி தாத்தா, தென் சுபாஷ் சந்திர போஸோட பர்த் அண்ட் டெத் ஆனிவர்சரி வந்து கம்பல்சரி படிச்சு வச்சுக்கணும். மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்பாங்க. எஸ், ஜனவரி 23, ஓகேங்களா? ஸோ Jan 23 தான் வந்து அவங்களோட பர்த் இல்லையா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு தேதி, ஓகேங்களா? எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து நடந்தது பிப்ரவரி 19th. அந்த டைம் வந்து நம்மளோட அமித்ஷா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. பட் வந்து இவரோட பர்த் அண்ட் அந்த டைம் பீரியட், ஓகேங்களா? அதனால அப்படி சொல்லியிருந்திருக்காங்க, ஓகேங்களா? எஸ், இப்போ வந்து நம்ம ஹிஸ்டாரிக்கில் ஒரு 2-3 கொஸ்டின் நான் சொல்கிறேன், ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. ஸோ சுபாஷ் சந்திர போஸ் வந்து நம்மளோட ஐஎன்சியோட பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பாரு, 2 டைம் இருந்திருப்பாரு. 1938 வந்து ஹரிப்பூர், 39 திரிபுரா, இல்லைங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ். ஸோ ஹரிப்பூரில் 38லையும் திரிபுராவில் வந்து பார்த்தீங்கன்னா 39 வந்து ஐஎன்சியோட மீட்டிங் நடந்திருக்கும். அப்போ இந்த 2 வருடமும் யார் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா நம்மளோட சுபாஷ் சந்திர போஸ். தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். 39 நமக்கு தெரியும் இல்லையா, அரசியல் வேறுபாடு காரணமாக என்ன பண்ணுவார் இவர், ஜனாதிபதி அந்த பிரசிடென்ட் போஸ்ட்ல இருந்து விலகி வங்கத்தில் காங்கிரஸ்குள்ள என்ன பண்ணியிருப்பாரு, ஒரு ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கிற ஒரு கட்சி இவர் அதுக்குள்ளே தொடங்கியிருப்பார் இல்லையா? ஸோ ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கிற கட்சி வந்து தொடங்கியிருப்பார். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. எஸ், ஹவ் அபவுட் ராஜ்பிகாரி போஸ்? இவரை பற்றி ஒரு பாயிண்ட் அப்படின்னா இவரும் ஒரு போராளி தான் இல்லையா? ஸோ 1945 வந்து பார்த்தீங்கன்னா இவர் இறந்துருவார், ஜப்பானில் இறந்துருப்பார் இல்லையா ராஜ்பிகாரி போஸ். இவர் என்ன தொடங்கி வச்சார் அப்படின்னா ஃபவுண்டர் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Who was the founder of Indian Independence League? ஞாபகம், சுதந்திர இந்திய கழகம், தமிழ்ல சுதந்திர இந்திய கழகத்தை தோற்றுவித்தவர் யாரு? ராஜ்பிகாரி போஸ். இந்த போஸ் அப்படிங்கும் பொழுது நம்ம ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தோற்றுவிச்சாரா? ராஜ்பிகாரி போஸ் வந்து சுதந்திர இந்திய கழகம் அப்படின்னு சொல்லக்கூடியது தோற்றுவிச்சிருக்காரு, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்சனாலிட்டி பற்றி யாருக்குமே மறக்காதுன்னு நினைக்கிறேன், குதிராம் போஸ். ஸோ என்னதுங்க, கிங்ஸ் போர்டுக்கு மீது வெடிகுண்டு வீசி தன்னுடைய 18 வயதில் தூக்குமடிக்கு போனவர் தான் யார், சின்ன வயசுலேயே. ஸோ யார் அப்படின்னா குதிராம் போஸ். இவரை பற்றி நிறைய ஸ்டோரி காமெடியாக இருக்கும் இல்லையா? நிறைய டைம் வெடிகுண்டு போட்டுட்டே இருப்பார், யார் என்னன்னே கண்டுபிடிக்க முடியாத டைமில் கண்டுபிடிக்கும் பொழுது தான் இவர் 18 வயது இளைஞன் அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? ஸோ இவர் இறக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கையில் பகவத் கீதையிலையும் வாயில வந்தே மாத்திரம் சொல்லிட்டே இறந்திருப்பார் குதிராம் போஸ். ஸோ இதெல்லாம் ஒரு சில ஃபேக்சுவல் relevant to our subject, ஓகேங்களா? ஸோ கம் டு த கரண்ட் அஃபேர்ஸ். நெக்ஸ்ட் ஒன், who inaugurated அடல் பரவரன் பவன்? அடல் பரியவரன் பவனை யார் திறந்து வைத்தார்கள்? ஸோ முன்னாடி கொஸ்டின்ல வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நான் 2-3 படித்தோம். தென் நம்மளுடைய ஐஎன்எம் பார்ட்ல ஒரு 2-3 ஒரு ஃபேக்சுவல் கண்டென்ட் நான் சொன்னேன், ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. Yes guys, so who inaugurated அடல் பரியவரன் பவன்? யார் இனாகிரேட் பண்ணாங்கன்னு சொல்லுங்க. ஸோ யாருன்னு சொல்லுங்க கைஸ், மறக்காம. வெரி குட், வெரி குட். ஆர்த்தி அண்ட் சரண்யா, வெரி குட், வெரி குட். ஸோ கீப் அப்டேட்டிங். எஸ்,
வெரி குட் ஸ்டேட்டஸ் அண்ட் அன்புராஜ். ஹாய் அன்புராஜ், வெல்கம் பேக். ஸோ நியூ கமர்ஸ் இருந்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க மறக்காம. எஸ் கைஸ், இதுக்கான ஆன்சர் வந்து யாருங்க? நம்மளுடைய பிரகாஷ் ஜவ்டேகர். அவர் தான் வந்து இதை வந்து இனாக்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லக்ஷத்தீவு யூனியன் டெரிட்டரி லக்ஷத்தீவோட ஒரு பிக்கஸ்ட் ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அடல் பர்யவரன் பவான். எதுக்காக இந்த ஒரு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவள மற்றும் கடல் பல்லுயிர் ஆராய்ச்சிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைடெக்ல இதை வந்து தோற்றுவிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது யூனிக் எக்கோ ஃப்ரெண்ட்லி கிரீன் பில்டிங் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய ஆராய்ச்சிகள், கடல்ல இருக்கக்கூடிய பல உயிர்களோட ஆராய்ச்சி பண்றதுக்காக நம்மளுக்கு ஒரு ஹைடெக்கா ஒரு இது வேணும் இல்லையா, அதுக்காக தான் பிரகாஷ் ஜவ்டேகர் வந்து இனாக்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ இது என்விரான்மெண்டல் ரிலவெண்டா இருக்கக்கூடிய ரிசர்ச் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷத்தீப்ல. ஓகேங்களா, next one. So guys, before start next question, so என்னோட faculty code Y273 என்னோட faculty code. so மறக்காம நம்மளோட TNPSC காக நிறைய கோர்சஸ், இண்டிவிஜுவல் பேட்சஸ், அதே மாதிரி குரூப் 2க்கான கிளாஸஸ் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. இண்டிவிஜுவல் பேட்சஸ் பார்த்தீங்கன்னா யூனிட் 8 அண்ட் ஜியாகிரஃபி நான் ஹேண்டில் பண்ணுறேன். யூனிட் 9 அண்ட் ஹிஸ்ட்ரி சுரேஷ் ஆனந்த் சார், பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்ஸ் நம்மளோட காளிச்சரன் சார் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இது எல்லாமே February 16th வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இல்லை, நான் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி இந்த மாதிரி நான் எல்லா எக்ஸாம்ஸும் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஏதாவது ஒரு ஜாப் எனக்கு வேணும் அப்படின்னா பெட்டர் கோ ஃபார் தமிழ்நாடு மெகா பேக். ஸோ இந்த தமிழ்நாடு மெகா பேக் வாங்கிட்டீங்க அப்படின்னா எல்லா எக்ஸாம்ஸுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கிளாஸஸ் ஃப்ரீயாக அட்டன் பண்ணிக்கலாம். டெஸ்டஸ் ஆல்சோ யூ கேன் அட்டன். டெஸ்ட் சீரீஸ் தனியாக வாங்கணும் நெசசிட்டி இல்லை. ஸோ இதை பை பண்ணிக்கலாம். இதை பை பண்ணுறதுக்கும் என்னோட ஃபேக்கல்ட்டி கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. எப்பொழுதுமே நம்ம அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குற மாதிரி ADA247 அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணீங்கனாலே அங்கே சர்ச் ADA247 தமிழ்னு டைப் பண்ணுங்க. தென் தமிழ்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சர்ச் இன்ஜினில் ஜஸ்ட் தமிழ் டைப் பண்ணீங்கன்னா இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொன்று ஆட் பண்ணியிருக்கிறது என்ன நியூவானா, டிஎன்பிஎஸ்சி பிரைம் டெஸ்ட் பேக். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 year மட்டும் இல்லை 2 years வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 12+12 month வேலிடிட்டி இருக்கு. 100+ டோட்டல் டெஸ்ட் எல்லாத்துக்குமே டிஎன்பிசி, எஸ்எஸ்சி இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டுமே வித் குவாலிட்டி மெட்டீரியல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் கைஸ். ஸோ NAVDEX-21 மற்றும் IDEX-21 எந்த இந்திய கடற்படை பங்கேற்றது? ஸோ இது இந்த சைடு வந்திருக்கணும். ஸோ உங்களுக்கு ஸ்கிப் ஆயிடுச்சு. Which Indian Navy participates in NAVDEX and IDEX? ஓகேங்களா, இது கூட வரணும் கைஸ். ஓகேவா, ஸோ எதுன்னு சொல்லுங்க. எஸ், டிஎன்பிசி கிராமர், hit the like button மக்களே. தேங்க்யூ. எஸ், லைக்ஸ் அண்ட் ஷேர் பண்ணிடணும் மறக்காம. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எஸ், அடுத்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க கைஸ். So which Indian Navy participates? Yes, 6th one. No. Yes, B கடையாதானா? Yes, exactly. Option D is the right one. என்னதுங்க, பிரளயா. ஓகேங்களா, that is very important. So Indian naval ship பிரளயா தான் வந்து உங்களுக்கு எங்க துபாய்க்கு ரீச் ஆயிருக்கும் இல்லைங்களா, to participate in the NAVDEX அப்படிங்கிறதோட என்னதுங்க, நாவல் டிஃபென்ஸ் எக்ஸிபிஷன்.
அதே மாதிரி ஐடெக்ஸ் அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் டிஃபென்ஸ் எக்ஸிபிஷன், ரெண்டுமே எக்ஸிபிஷன், இஎக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, ஸோ எக்ஸிபிஷன் சரிங்களா. இது வந்து ஒரு கண்காட்சி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கால வந்து இந்தியன் நேவல் எது பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்குன்னா பிரளயா, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது பார்ட்டிசிபேட் பண்ணுறது மூலிமா என்ன அப்படின்னா நம்ம உள்நாட்டு தயாரிப்பு, ஸோ உள்நாட்டில் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக வந்து இது நடத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் மிக முக்கியமான ஒன்று நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரோட விசன் என்னதுங்க, செல்ஃப் ரிலையன்ஸ். ஸோ ரீசெண்டாக ஒன்று சொல்லியிருப்பாரு, ஆத்ம நிர்பர் பாரத், ஞாபகம் இருக்குங்களா? இது அடிக்கடி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ், ஃபேக்சுவல் கரண்ட் அஃபேர்ஸ்ல சொல்லிட்டு இருக்கோம். ஆத்ம நிர்பர் பாரத் அப்படிங்கிறதோட அடிப்படையில தான் இது நடந்திருக்கு. இதுல நம்மளோட இந்தியன் நேவியான பிரளயா அப்படிங்கிறது பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சரி, இப்போ இருக்கக்கூடிய சீஃப் ஆஃப் நாவல் ஸ்டாஃப் யாருங்க? இப்போ இருக்கக்கூடிய ஹூ இஸ் த கரண்ட் சீஃப் ஆஃப் நாவல் ஸ்டாஃப்? ஸோ தட் இஸ் எக்ஸ்ட்ரா கொஸ்டின், எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் ஃபார் யூ கைஸ். ஸோ எப்பொழுதுமே என்னோட செஷனில் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ், எக்ஸ்ட்ரா டிஸ்கஷன், சப்ஜெக்ட் டிஸ்கஷன் எல்லாமே இருக்கும். ஸோ கைஸ் வந்துட்டு போறீங்க. வாட் ஹேப்பன் கன்கரண்ட் வியூவர்ஸ்? எஸ் எஸ், ஞாபகம் இருக்கா? எஸ், வெரி குட். ஸோ சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய நாவல் ஸ்டாஃப் யாருங்க? கரம்பீர் சிங் இல்லையா, அட்மிரல் கரம்பீர் சிங். ஸோ இந்தியன் நேவி 1950 ஃபவுண்ட் பண்ணப்பட்டது Jan 26 அன்னைக்கு, இது தெரியும். நெக்ஸ்ட் பாருங்க, மிக முக்கியமான ஒன்று, இதெல்லாம் ஜாகிரபிக்கலாக சாயில் பற்றி வரும்போது ஜாகிரபிக்கலாக நம்ம அப்டேட் பண்ணிக்க வேண்டிய ஒரு சில கொஸ்டின்ஸ் இல்லையா. சாயில் ஹெல்த் கார்டு டே அப்சர்வ்ட் ஆன், மண் சுகாதார அட்டை நாள். ஸோ கைஸ் நியூ கமர்ஸ் எல்லாம் என்னோட ஃபேக்கல்ட்டி கோட் நோட் பண்ணிக்கோங்க. எந்த கோர்ஸ் நீங்கள் பை பண்ணாலும் இந்த கோடை மறக்காமல் போட்டிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் உங்களுக்கு லெஸ்ஸார் அமௌண்ட்டில் நீங்கள் கெயின் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் ஃபுல் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ், இதுக்கான ஆன்சர் சொல்லுங்கள். சாயில் ஹெல்த் கார்டு டே எக்ஸாக்ட்லி February 19th. ஓகேங்களா? ஸோ வருஷம் இந்தியா வந்து எப்போ அப்சர்வ் பண்ணுறோம்? சாயில் ஹெல்த் கார்டு டேங்கிறது 19th February வந்து பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீம் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு இது பண்ணுறதுக்காக, ஓகேங்களா, அதை லான்ச் பண்ணினதுல இருந்து தான் ஸோ சாயில் ஹெல்த் கார்டு டே அப்படிங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ். ஸோ 2021 வந்து 6வது வருஷம் ஆச்சாம் இந்த சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீம் சொன்னேன் இல்லையா, அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி 6வது வருஷம் ஆச்சு. அப்போ 2021 எத்தனையாவது சாயில் ஹெல்த் கார்டு டே நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா யூ ஹேவ் டு ஆன்சர் இட் 6th one. வெரி குட், ரைட். ஸோ நம்மளோட மோடி வந்து இது அப்போ 6 வருஷம் ஆச்சுன்னா எந்த வருஷம் நம்மளுக்கு லான்ச் பண்ணியிருப்பாங்க? 2015 எங்கே லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். ஓகேங்களா? ஸோ எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க? ராஜஸ்தானில் லான்ச் பண்ணியிருக்காங்க. மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி நம்மளோட இது. ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபார்மர்ஸுக்கு, ஓகேங்களா, ஒவ்வொரு 2 வருஷத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய சாயிலோட தன்மைகள், அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ், பற்றாக்குறைகள், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான ஒரு சில பேசிக்ஸ் ஒரு இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே கொடுக்கறதுக்காக தான் இந்த ஸ்கீமை 2015 நம்மளோட மோடி ராஜஸ்தான்ல வந்து கொண்டு வந்தாரு. அதனால தான் அதை வந்து நினைவு கூறுற விதமாக தான் இந்த 19ஆம் தேதி, ஏன்னா அதை கொண்டு வந்தது 2015 February 19. அதனால February 19 ஒரு டேவாவே நம்ம அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சாயில் ஹெல்த் கார்டு டே அப்சர்வ்டு. வெரி குட் கைஸ், சூப்பர். நெக்ஸ்ட் ஒன், வேர்ல்டு டே ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ், ஸோ சமூக நீதி அப்சர்வ்டு குளோபலி ஆன், உலகளவுக்கு. ஸோ ஜஸ்டிஸ், நமக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம் இல்லைங்களா, அதுதான். எஸ் கைஸ், ஆஸ் யூஷுவல் நம்மளோட செஷனில் சர்ப்ரைஸ் இருக்குது, டோன்ட் கோ ப்ளீஸ். ஸோ ஏதாவது வீக்லி 1 day தான் நம்ம இந்த மாதிரி மராத்தான்லாம் கொடுக்குறோம் இல்லையா. ஸோ கைஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எல்லா ஸ்டாஃப் கொடுக்குறதுமே வந்து ஒரு அவங்களோட யூனிக் குவாலிட்டி தான் நாங்கள் கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அதனால் எல்லாரோட கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் வாட் எவர் இட் இஸ், எந்த செஷனாக இருந்தாலுமே டோன்ட் மிஸ் இட், ரைட். எஸ், ஆன்சர் பண்ணுங்க கைஸ். சோசியல் ஜஸ்டிஸ், வெரி குட். ஸோ ஆன்சர் என்னதுங்க? 20th February. ஓகேங்களா? ஸோ 20
பிப்ரவரி 20 அன்னைக்கு தான் வேர்ல்டு டே ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் வந்து வருஷம் நம்ம அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லேபருக்காக, ஓகேங்களா. ஸோ இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, அவங்க இந்த சோசியல் ஜஸ்டிஸ் ஃபார் ஃபேர் குளோபலைசேஷனை வந்து அடாப்ட் பண்ணாங்க இல்லைங்களா. அதை வந்து நம்ம நினைவு கூறதுக்கு தான் இந்த டேவை நம்ம அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ். ஸோ இதோட டே எப்போ? பிப்ரவரி 20. நெக்ஸ்ட் ஒன், ஹூ லான்ச்டு மகாபகு பிரம்மபுத்ரா இனிஷியேட்டிவ் ரீசென்ட்லி? மகாபகு பிரம்மபுத்ரா முயற்சியை யார் தொடங்கினாங்க? ராஜ்நாத், நரேந்திர மோடி, ரவிசங்கர் பிரசாத், ஸ்மிருதி இரானி. எஸ், இதுக்கான ஆன்சர் பண்ணுங்க கைஸ். ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. இதில் நிறைய ஜாகிரபிக்கல் ரிலவெண்ட்டாக நம்ம நிறைய படிப்போம் இந்த இனிஷியேட்டிவ். ஸோ கைஸ், நம்ம ஜாகிரபி ரிலவெண்ட்டாக கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது நம்மளோட சிலபஸ்லேயே. அப்போ இதெல்லாம் என்னதுங்க? ஜாகிரபிக்கலி இதெல்லாமே ஒரு ரிவர், அதுக்கப்புறம் ஏதாவது அதுக்கு தகுந்து கொண்டு வராங்க அப்படின்னா அதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் தான் நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். கரெக்டாக? எஸ் கைஸ், இதுக்கு ஆன்சர் யார் அப்படின்னா நம்மளோட மோடி தான். ஓகேங்களா. ஸோ மோடி தான் வந்து மகாபகு பிரம்மபுத்ரா இனிஷியேட்டிவை அஸ்ஸாமில் தொடங்கியிருப்பாரு. ஓகேங்களா. அது மட்டும் கிடையாது, இது கூட பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ஸ்டோனும் இல்லையா அடிக்கல் நாட்டியிருப்பாரு, துப்ரி பிரிட்ஜ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரம்மபுத்திரா ரிவருக்கு மேலே இந்த பிரிட்ஜ் இல்லையா, துப்ரி புல்பாரி பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறது. பிரம்மபுத்திராக்கு மேலே இதை வந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஃபவுண்டேஷன் ஸ்டோனை வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிட்வீன் எந்தெந்த ஸ்டேட்டில் அப்படின்னா நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடியது. ஓகேங்களா. அஸ்ஸாம் அண்ட் மேகாலயாவுக்கு நடுவில். அஸ்ஸாம் அண்ட் பிட்வீன் அஸ்ஸாம் அண்ட் மேகாலயா இன் நார்த் ஈஸ்ட் இந்தியா. ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ், ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. அதே மாதிரி வேற என்ன பண்ணாரு நம்மளோட பிரைம் மினிஸ்டர்? பூமி பூஜை ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மஜுலி பிரிட்ஜ். ஸோ மஜுலி பிரிட்ஜ் இதுவும் அஸ்ஸாமில் தான். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து ரீசன்ட் அப்டேட்ஸ் ரிலவென்ட் டு த நம்மளோட ஜாகிரபிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள், ப்ளஸ் நம்மளோட மோடி வந்து பண்ணின விஷயங்கள். ஓகேங்களா. ஃபவுண்டேஷன் ஸ்டோன், அடித்தளம் நாட்டுறது, பூமி பூஜை, அதுக்கப்புறமா லான்ச் பண்ணினது, இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. 3 கொஸ்டின் ஒரே கேள்வியில் படிச்சுட்டோம். ரைட். 10th one. Which state government announced development package for Ma Samleswar Shrine? மா சம்லேஸ்வரி ஆலயத்திற்கான மேம்பாட்டு தொகுப்பை எந்த மாநில அரசு அறிவித்தது? ஸோ கைஸ், இது நியூவாக இப்போ வந்திருக்கிறது. ஸோ நம்மளோட டிஎன்பிஎஸ்சி ப்ரைம் டெஸ்ட் பேக். இப்போ எப்படி மராத்தான் செஷன் மற்ற செஷனில் டெஸ்ட் எழுதுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் டெஸ்ட் வந்து 100+ டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா கிளாஸஸும் யூஸ் பண்ண மெகா பேக். அப்போ என்னென்னா இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அடுத்த வருஷம் வரைக்கும் என்னென்ன பேட்சஸ், இண்டிவிஜுவல் பேட்சஸ், என்னென்ன டெஸ்ட் சீரீஸ் கொடுக்குறோமோ அது எல்லாமே ஆட் ஆன் ஆகும். ஓகேவா. எஸ், இதுக்கு ஆன்சர் என்னது கைஸ்? மா. ஸோ இதை வச்சே கூட கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எந்த ஸ்டேட்டோட சிஎம்மோட நேம் மால வரும்? வெஸ்ட் பெங்கால். யாரு? மம்தா பானர்ஜி. சாரி சமலேஸ்வரி சைன் இல்லைங்களா. ஸோ விச் ஸ்டேட் கவர்மெண்ட் அனௌன்ஸ்டு டெவலப்மெண்ட் பேக்கேஜ் ஃபார் மா சமலேஸ்வரி சைன் இல்லையா. ஸோ இது வந்து ஒடிஷா. சாரி கைஸ், ஸோ இது இன்னொரு ஸ்கீம் வந்து வச்சு சொன்னேன், மறந்துட்டேன். சாரி ஒடிஷா. ஸோ நம்மளோட நவீன் பட்நாயக் தான் வந்து இந்த சமேலி ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஒடிஷா கவர்மெண்ட். ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தை இன்னும் அபிவிருத்தி செய்வது, இது எல்லாமே இந்த திட்டத்தில் வந்து அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இது ஒடிஷாவில் இருக்கக்கூடிய ஒரு முதன்மை தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இந்த டெம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ். ஸோ இது வந்து எது கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோ சர்க்கார் 5T அப்படிங்கிறது கீழே வருது. ஸோ இந்த 5T அப்படிங்கிறது என்னென்ன? ஒரு T டிரான்ஸ்பரன்சி, இன்னொன்று டீம் ஒர்க், இன்னொன்று டெக்னாலஜி, இன்னொன்று டைம்லினஸ், ஸோ இன்னொன்று டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரி 5 T. இதுக்கு கீழே வர்றது தான் வந்து இந்த மா சமலேஸ்வரி ஸ்ட்ரைன் அப்படிங்கிறது. ஸோ இது கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஒடிஷா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன். Snakepedia mobile app launched in. So Snakepedia
ஸோ ஸ்னேக் எங்கே அதிகமாக இருக்கும்னு கண்டுபிடிச்சிங்கன்னா கூட அது கரெக்டான ஆன்சர் எடுக்கலாம். எஸ், ஒடிஷா ஒடிஷா ஒடிஷா. ஆமாம், டிஎன்பிசி கேமர் கொஞ்சம் அந்த மான் சொல்லி வந்து இன்னொரு நியூஸ் பார்த்தேன்னா அது அப்படியே இன்டர்லிங்க் ஆகிடுச்சு. சாரி ஃபார் தட். எஸ், ஒடிஷா தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ 11th ஒன்னுக்கு ஆன்சர் பண்ணுங்க கைஸ். ஸ்னேக் பீடியா மொபைல் ஆப். ஸ்னேக் பீடியா எங்க அதிகமா இருக்குங்க பாம்புகள்? அதை சொன்னாலே ஆன்சர் கரெக்டா கண்டுபிடிச்சிடலாமே. எஸ், கேரளா இல்லையா? கேரளாவில் தான் இந்த மொபைல் அப்ளிகேஷன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேக் பீடியா அப்படிங்கிறத வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இது என்னென்னா மக்களுக்கு ஸ்னேக்கு, ஸோ என்னது பாம்பு, ஸோ பாம்பு கடிச்சிட்டுச்சுன்னா அடுத்து வந்து அவங்களுக்கு என்ன பண்ணணும், டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி அந்த ஸ்னேக்ஸ் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் அதை பற்றியெல்லாம் கொடுக்கறதுக்காக தான் ஸ்னேக் பீடியா அப்படிங்கிறத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். எஸ், இதை வச்சு தான் கைஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஹூ லான்ச்டு மாஸ் ஸ்கீம் டு ப்ரொவைட் மீல்ஸ் அட் ₹5? ஸோ ரூ. 5க்கு உணவு வழங்க மா திட்டத்தை ஆரம்பித்தவர் யார்? ஸோ இப்போ புரிஞ்சுதுங்களா நான் ஏன் கன்ஃபியூஸ் ஆனேன்னு? அந்த டெம்பிளுக்கும் இதுக்கும் அதுதான். எஸ், அப்போ கேரளா தான். எஸ், கேரளாவே தான். அதான் ஒரு க்ளூ கொடுத்துட்டேன் இல்லையா? Guys, newcomers இருந்தா do like and share this video and subscribe the channel, okay? Then note my faculty code Y273 in order to get more offer. Yes, very good. Mamta Banerjee. இப்போ மேம் கன்ஃபியூஸ் ஆனது புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ மா ஸ்கீம், ஸோ மான் வருதா, ஸோ மம்தா பானர்ஜி. ஸோ அப்போ கண்டிப்பாக இது என்னது தான், வெஸ்ட் பெங்கால். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமும் கூட அவங்க லான்ச் பண்ணியிருக்கிறது இல்லையா? எஸ் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன், who launched E-Shavani portal for online civic service to cantonment boards? ஸோ கண்டன்மெண்ட் போர்டுகளுக்கு ஆன்லைன் குடிமை சேவைகளுக்காக E-Shavani போர்ட்டலை அறிமுகப்படுத்தியது யார்? தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். ஸோ யூனிட் 9ல் நம்ம கவர்னன்ஸ்லாம் பற்றி படிப்பீங்க இல்லையா? அதுக்கு எல்லாமே இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ நம்ம யூனிட் 9 ஃபுல்லாகவே என்ன நினச்சிட்ருக்கீங்க, எல்லாமே நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணக்கூடிய பேசிக்ஸில் இருக்கிறது எல்லாமே இருக்கணும் சரியா? அப்போ கவர்மெண்ட்டோட சைடும் இந்தியா சைடில் என்னென்ன பண்ணுறாங்க இது எல்லாமே நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ இதுவும் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸான ஒரு கொஸ்டின் தான். ஸோ வி ஹாவ் டு கனெக்ட் வித் யூனிட் 9 அக்கார்டிங் டு திஸ் கொஸ்டின், ரைட்? 13th ஒன். ஸோ ஆன்சர் பண்ணுங்க கைஸ் யாருன்னு சொல்லிட்டு. ஸோ ஈஸி ஆஃப் லிவிங் அண்ட் ஈஸி ஆஃப் டூயிங் ஃபார் தி ரெசிடென்ட்ஸ் ஆஃப் த கண்டன்மெண்ட் போர்ட்ஸ், அதுக்காக தான் இதை கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் பேசிக்ஸில் எல்லா சர்வீசஸும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. எஸ், யார் அப்படின்னா நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஒன். வெரி குட். ஸோ ராஜ்நாத் சிங் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஆப் எதை ஃபெசிலிட்டேட் பண்ணுது, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ யார் லான்ச் பண்ணாங்க ஓகே, பட் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ், வாட் இஸ் த பர்பஸ் டு லான்ச் திஸ் போர்ட்டல் அப்படின்னு சொல்லும் பொழுது, இன் ஆர்டர் டு ஃபெசிலிட்டேட், என்னென்ன ஃபெசிலிட்டேட் பண்ணுது, ஈஸி ஆஃப் லிவிங், வாழ்றது ஈஸி பண்ணி தருது, ஈஸி ஆஃப் டூயிங். ஸோ நம்ம எல்லாமே வீட்டில் இருந்தே நம்ம பண்ணிக்கலாம், என்னென்ன கவர்மெண்ட்டோட இது இருக்கோ எல்லாமே நம்ம வந்து கெட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹூ லான்ச்ட் அண்ட் வாட் ஃபார் அப்படிங்கிற ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும். 14th ஒன், who became the first Indian to be as the chairperson of the UNAC, United Nations Advisory Committee of the Human Rights Council? That is very very factual content, you know. So இந்த கொஸ்டின் எத்தனை வருடம் கழிச்சு கேட்டாலும் இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிகாஸ் இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் இந்தியன். மனித உரிமைகள் பேரவையின் ஐக்கிய நாடுகளின் ஆலோசனை குழுவின் தலைவராக இருந்த முதல் தலைவர் யார், முதல் இந்தியர் யார்? வெரி குட். கேமர் அண்ட் சதீஷ் and Sarojini. Yes, status edition C. Yes, hi Pradeep, welcome back. So guys, paid batchல நான் சொல்லிட்டே தான் இருக்கேன். ஸோ அது யாரெல்லாம் பெய்டு பேட்ச்ல இருந்து வந்திருக்கிறது? பிரதீப் வந்திருக்காரு. வேற yes 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 no. So who is the first Indian? I'm asking first Indian. 14th one guys.
ராஜ்பாண்டியன் பெய்ட் பேட்ச் அண்ட் ஸ்டேட்டஸ் எடிஷன். எந்த பெய்ட் பேட்ச் நீங்கள் என் கிளாஸ் வந்திருக்கீங்களா? பார்த்ததே இல்லை உங்களை. எஸ் கார்த்திகேயன் இஸ் த ரைட். ஆர்த்தி ஐ நோ இட். சிஆர் அவரும் நம்மளோட ஸ்டூடெண்ட் தான் இல்லையா? வெரி குட். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் ஓகேங்களா. யார் அப்படின்னா அஜய் மல்ஹோத்ரா. அஜய் மல்ஹோத்ரா பிகேம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு பி எலெக்டட் ஓகேங்களா. ஸோ இவர் தான் சேர்பர்சனாக இருக்கக்கூடிய முதல் இந்தியர் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இவர் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபாரின் சர்வீசஸில் 1977 வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவர் ப்ரீவியஸாக வந்து நிறைய கண்ட்ரிக்கு அம்பாசிடராக இருந்திருக்கார், நம்ம தூதராக இருந்திருக்கார் மல்ஹோத்ரா. ஸோ ரஷ்யா, குவைத், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க், ரொமானியா, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அம்பாசிடராக இருந்திருக்காரு. ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ். ஸோ மல்ஹோத்ரா வந்து ஐஎஃப்எஸ்ல வந்து 1977 ஜாயின் பண்ணியிருக்காங்க. தென் இதுக்கு முன்னாடி இவர் நிறைய கண்ட்ரியோட அம்பாசிடராகவும் இருந்திருக்காங்க. ஸோ அம்பாசிடர் டூ எந்தெந்த கண்ட்ரிக்கு? ரஷ்யா, குவைத், நியூயார்க், ரொமானியா, இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்காங்க ஓகேங்களா. எஸ், ரொம்ப முக்கியமானது. எஸ், அதில் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, இந்த சோமா மண்டல் அவர் யார் அப்படின்னா சேர்மன் ஆஃப் செயில். செயிலோட சேர்மனோட நேம் தான் சோமா மண்டல். நிறைய பேர் குழம்பிட்டீங்க இல்லையா? ஸோ நிறைய பேர் குழம்பிக்கிட்டீங்க இல்லையா? ஸோ என்னதுங்க? எஸ், ஒவ்வொருத்தரையும் சொல்கிறேன், கவலைப்படாதீங்க இருங்க. ஸோ சோமா மண்டல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட செயிலோட சேர்பர்சன் ஓகே. எஸ்என் சுப்பிரமணியம் வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் சேஃப்டி கவுன்சிலோட சேர்மன். நேஷனல் சேஃப்டி கவுன்சிலோட சேர்மன் தான் யாரு? எஸ்என் சுப்பிரமணியன். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்எஸ் சர்மா வந்து ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமோட சிஇஓ. ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமோட சிஇஓ சரிங்களா இதெல்லாம். ஸோ மற்ற எல்லா ஆன்சருமே ஒவ்வொரு ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்கள தான் நான் கொடுத்துருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. அகெயின் நான் ரிப்பீட் பண்ணுறேன். சர்மா வந்து ஆயுஷ்மான் பாரத்தோட சிஇஓ. சுப்பிரமணியம் வந்து என்னதுங்க? கவுன்சில், சேர்மன் ஆஃப் த நேஷனல் சேஃப்டி கவுன்சில். தென் சோமமண்டல் வந்து செயிலோட சேர்மன் ஓகே. நெக்ஸ்ட் ஒன். ஹூ வின்ஸ் ஹர் செகண்ட் உமன் சிங்கிள்ஸ் டைட்டில் அட் 82nd நேஷனல் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப்? 82வது தேசிய டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப்பில் தனது இரண்டாவது மகளிர் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார்? மோனிகா பத்ரா, மணிகா பத்ரா, நேஹா அகர்வால் சர்மா, ஷாமினி குமரேசன். Guys, don't go. Please stay in live. Guys, do like and share this video. ஸோ எவ்வளோ தூரம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ண முடியும், சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. எஸ், ஃபைன். ஸோ 15th 1க்கு ஆன்சர் பண்ணுங்க. எஸ் சதீஷ் ஓகே சொல்லியிருக்கீங்க. எதுக்கு? ஸ்டேட்டஸ் எடிஷன் சி சொல்லியிருக்காரு. நோ, தட் இஸ் அ ரீசன்ட். அவங்க ஓல்டஸ்ட் பர்சன். Very good. Sarojini. வெரி குட். சி கிடையாது, ஆப்ஷன் பி மணிகா ஓகேங்களா. ஸோ மோனிகா கிடையாது, மணிகா பத்ரா. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ், ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஒன்று ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 82nd சீனியர் நேஷனல் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ ஹரியானாவில் நடந்தது February 18th 2 days பேக்கில் வந்த ஒரு நியூஸ் அனலைசஸ் ஓகேங்களா. ஸோ இது வந்து மணிகாவோட செகண்ட் நேஷனல் டைட்டில் சொல்றோம் இல்லையா. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2015 ஹைதராபாத்ல வாங்கியிருப்பாங்க. ஸோ இது செகண்ட்னு சொன்னோம். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2015 ஞாபகம் வச்சுக்கோங்க. 2015 ஹைதராபாத்ல ஓகேங்களா. ஸோ இந்த அடுத்து இருக்கக்கூடிய நேஹா அகர்வால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களாம் முன்னாடி ஆள் ஓகேங்களா. 1990 கிட்டத்தட்ட இவங்களுக்கு ஏஜ் 30+ இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களோட ஒரு ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2008 சம்மர் ஒலிம்பிக்ஸ் பெய்ஜிங்கில் நடந்த பொழுது இவங்க தான் இந்தியாவிலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க. 2008 சம்மர் ஒலிம்பிக்ஸ் இன் பெய்ஜிங்கில் நடக்கும் பொழுது ஒன்லி உமன் ஃப்ரம் இந்தியா டு ஃபியூச்சர் இன் தி டிசிப்ளின் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபீல்ட்ல இருந்து போன ஒரு இந்தியன் 2008 அது இவங்க தான், நேஹா அகர்வால் சர்மா. சாமினி பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
இதில் இவங்க வந்து பெருசாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா எஸ் எக்ஸாக்ட்லி. ஸோ இவங்க வந்து லெட் த உமன்ஸ் டீம் விச் ஓன் த சில்வர் இன் த 19th காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப். ஸோ 2010 டெல்லியில் நடந்த காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப்பில் இவங்க தான் லீட் பண்ணாங்க. ஓகேங்களா, லீட் பண்ணாங்க, அதில் சில்வரும் வின் பண்ணாங்க. ஸோ இது சாமினி குமரேஷனை பற்றின ஒரு சில டேட்டா. ஸோ மோனிகா பத்ராங்கிறது நானா ஸ்பெல்லிங் மாற்றி போட்டது. ஸோ இந்த பர்சன் கிடையாது. சரிங்களா, இவங்க 3 பேர்த்த பற்றி தான் இருக்குது. ஸோ 3 பேர்த்த பற்றியும் ஒரு சில சின்ன சின்ன ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபேக்சுவலா இருக்கக்கூடிய விஷயத்தை நான் சொன்னேன். நெக்ஸ்ட், டெக் மேஜர் மைக்ரோசாஃப்ட் ஹாஸ் லான்ச்ட் இட்ஸ் நியூ இந்தியா டெவலப்மெண்ட் சென்டர் ஃபெசிலிட்டிஸ் இன் விச் ஸ்டேட்? தொழில்நுட்ப முக்கிய மைக்ரோசாஃப்ட் தன்னுடைய புதிய இந்திய மேம்பாட்டு மைய வசதியை எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தியுள்ளது? வீடியோ பஃபரிங், வாட் ஹேப்பன்? உங்களுக்கு மட்டுமா? ஓகே ஓகே, கிளியர்னு சொன்னீங்களா? ஓகே சதீஷ். ஸோ கைஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்குது வியூவர்ஸ், வாட் ஹேப்பன்? ஸ்டார்ட் பண்ண எண்டு வரைக்கும். ஸோ நீங்கள் நோட் பண்ணுறீங்களா என்னன்னு தெரியல. அடா 247 நம்ம கரண்ட் அஃபேர் செஷன் பெங்காலின்னு நினைக்கிறேன். ஸோ பெங்காலி ஹிந்திலலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க. அதாவது 3000 4000 மெம்பர்ஸ். இத்தனைக்கும் ஏர்லி மார்னிங் 7 o'clock அந்த டைம்க்கு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 7 to 8 8:30 வரைக்கும் அத்தனை பேரும் இருப்பாங்க, போகவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஜோஸோட படிக்கிறாங்க. அதனால தான் வந்து நிறைய காம்படிஷன் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் வந்து நிறைய கிளியர் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா கண்டினியூட்டி. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க. எஸ் எக்ஸாக்ட்லி, உத்தரப்பிரதேஷ். வெரி குட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், நொய்டா. எக்ஸாக்டாக எந்த பிளேஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நொய்டாவில். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ். எஸ், நெக்ஸ்ட் ஒன். So Subdarshini Tripathi has been appointed as India's next ambassador to which country? ஸோ திரிபதி அப்படிங்கிறவங்கள நெக்ஸ்ட் இந்தியாவோட அடுத்த தூதராக எந்த கண்ட்ரிக்கு நியமிச்சாங்க? கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான், தஜிகிஸ்தான். ஸோ இதெல்லாம் டக்கு 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 டக்குன்னு ஓடிடும். அடுத்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது நம்மளோட செஷனில். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு அவர் சப்ஜெக்ட். ஓகேங்களா, ஸோ சப்ஜெக்ட் ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடியது தான். Yes, exactly. So what is the answer, guys? Kazakhstan. Very good. So Kazakhstan is the right one. 18th one. Which country has signed an MOU with India for design, manufacture and launch of satellites by students? So மாணவர்களால் செயற்கைக்கோள்களோட வடிவமைப்பு, உற்பத்தி, ஏவுதலுக்கான இந்தியா கூட எந்த நாடு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க? ரஷ்யா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், சைனா. Russia, Bangladesh, Pakistan, China. So guys, very good. So Kazakhstan is the right one. So for 18th one you have to answer it, guys. No, not a Russia. No, Pradeep. பங்களாதேஷ் இஸ் த ரைட் ஒன். சரிங்களா, பங்களாதேஷ் கண்ட்ரி தான் இந்தியா கூட சைன் பண்ணியிருக்காங்க. கைஸ் இந்த மாதிரி எம்ஓஐ சைன் பண்ணும்பொழுது என்னென்ன ஃபேக்சுவல் ஞாபகம் வச்சுருக்கோன்னா, எந்த 2 கண்ட்ரின்னு ஞாபகம் வச்சுக்கணும். தென் எந்த பர்பஸ்க்காக அந்த எம்ஓஐ சைன் பண்ணுறாங்க. ஸோ எதுக்காகன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸால் தயாரிக்கப்படக்கூடியது தான். ஓகேங்களா, மாணவர்களால் செயற்கைக்கோளோட வடிவமைப்பு, உற்பத்தி, ஏவுதல், இதுக்காக தான் அந்த எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன். Which state has launched its own bottled drinking water under the brand name Mission Bhagirath? ஸோ மிஷன் பக்ரீத் அப்படிங்கிற ஒரு பெயரில் எந்த மாநிலம் தன்னுடைய சொந்த பாட்டில் குடிநீரை அறிமுகப்படுத்தியிருக்காங்க? தெலங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, யூபி. ஸோ முன்னாடி வரதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டு ஒரு 15 அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்சுவல் நிறையா, ஏன்னா ஸ்டார்டிங்கில் நிறைய படிச்சுக்கணும், எண்டிங்கில் ஜாலியாக படிக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்படி போகிற போக்கில் படிக்கிற ஒரு சில கொஸ்டின்ஸ் தான் இதெல்லாம். ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு போரிங் இருக்காது இல்லையா? ஸோ மிக்ஸ்டாக இருந்தால் எல்லாமே டெப்த்தாகவே நான் கொடுத்தோம் அப்படின்னா இட் வில் கெட் போர், ஸோ அதுதான். ஸோ எஸ் கைஸ்,
Yes, exactly. Bangladesh is the right answer, Sarojini. So for 19th one answer பண்ணுங்க guys. ஸோ நம்மளோட கிளாஸஸ் எல்லாம் டிஎன்பிசிக்காக போயிட்டுருக்கு டெஸ்ட்டு. ஸோ இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் லைவில் கமெண்ட்டில் கேட்கலாம். ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். ஓகே, ஸோ 19th ஒன்னுக்கு ஆன்சர் பண்ணுங்க கைஸ். ஸோ தெலங்கானா, சரிங்களா? ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஒன் ஆன்சர். ஓகேங்களா? பக்ரிநாத் அப்படிங்கிறது என்ன மிஷன்? ஸோ விச் இப்படி கூட கேட்கலாம் இல்லையா? ஸோ த மிஷன் பக்ரிநாத் விச் இஸ் ரிலவென்ட் டு டேஸ் எதுன்னு கேட்கலாம். ஓகேங்களா? பாட்டில் ட்ரிங்கிங் வாட்டர், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தெலங்கானா கவர்மெண்ட் தான் கொண்டு வந்திருக்காங்க. PM Modi has inaugurated the development work of Chittara Lake in which state? 20th. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் அடித்தளங்களாக வச்சாங்க இதோட வேலைக்காக இல்லைங்களா? ஸோ எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லுங்க கைஸ். இன்னும் ஒரு 5 more questions தென் வந்து சர்ப்ரைஸ் இருக்கு உங்களுக்கு. எஸ், ஆந்திரா கிடையாது, தெலுங்கானா இஸ் த ரைட் ஒன். வெரி குட் டிஎன்பிசி கேமர். அண்ட் yes, yes, Sarojini, answer is right. 20th ஒன்னுக்கு ஆன்சர் இஸ் உத்தரப்பிரதேஷ். சரிங்களா? ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஒன். ஸோ நம்மளோட மோடி தான் இதுக்கான ஃபவுண்டேஷன் ஸ்டோனுக்காக வந்து கொடுத்துருக்காங்க, அடித்தளம் நாட்டியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ். ஸோ ரொம்ப 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 மிக முக்கியமான ஒன்று. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மோடி ஹாஸ் லேட் த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஆஃப், முன்னாடி சொன்னோம் இல்லையா, மகாராஜா ஸ்கல்தேவ் மெமோரியல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஒர்க் ஆஃப் திஸ் லேக் அட் யூபி. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பக்ரைஷ்லாம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இதுக்கு வந்து இருந்துச்சு. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எஸ், எக்ஸாக்ட்லி. எஸ். ஸோ கைஸ் வாய்ஸ் கேட்குது இல்லையா? எஸ். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுகல்தேவ் நினைவாக ஒரு போஸ்டல் ஸ்டாம்பை ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா த சுகல்தேவ் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் இதெல்லாமே வந்து நடந்திருக்கு. அதே மாதிரி 2016 நம்ம அமித்ஷா வந்து சுகல்தேவோடைய சிலையெல்லாம் வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஃபேக்சுவல் கண்டென்ட். நெக்ஸ்ட் ஒன். இந்த கொஸ்டின் இங்கே தான் இருக்கு, நான் அதுலேயே சொல்லிட்டேன். மகாராஜா ஸ்குல்தேவ் மெமோரியல் வில் பி செட் அப் இன் விச் ஸ்டேட்? ஸோ எந்த ஸ்டேட்லிங்க? ஸோ எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், இது என்னது? முன்னாடி நம்ம சொன்னது தான், உத்தரப்பிரதேஷ். ஓகேங்களா? ரெண்டுத்துக்குமே ஒன்று தான். நெக்ஸ்ட் ஒன். த மண்டு ஃபெஸ்டிவல் ஹாஸ் பீன் செலிப்ரேட்டட் இன் விச் ஸ்டேட் ஆஃப் இந்தியா? ஸோ இது வந்து ஃபெஸ்டிவல். ஸோ நம்மளோட கல்ச்சர் இதெல்லாமே படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒன்று, தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு அடிக்கடி டிஎன்பிசியில் எக்ஸ்பெக்டட் கொஷின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ யூனிட் 8 கூட நம்மளுக்கு திருவிழாக்கள்லாம் படிப்போம் தெரியுங்களா? ஸோ கல்ச்சர் இதெல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், மிக முக்கியமாக ஒரு சில கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ சொல்லுங்கள் பார்க்கலாம். எக்ஸாக்ட்லி எதுங்க? மண்டு ஃபெஸ்டிவல் ஹாஸ் பீன் செலிப்ரேட்டட். எந்த ஃபெஸ்டிவல்? மத்திய பிரதேஷ். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 day ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 day ஃபெஸ்டிவல். சரியா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க மத்திய பிரதேஷ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய அவங்களுடைய கலாச்சாரங்கள், அவங்களுடைய ஹிஸ்டாரிக்கல், மியூசிக், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இதெல்லாமே வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் மத்திய பிரதேசத்தில் தான் இந்த ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப கிராண்டாக அப்சர்வ் பண்ணுவாங்க. 11th edition ஆஃப் ராஷ்ட்ரிய சங்ஸ்ரீ மகோத்சவ் இனாகிரேட்டட் இன். ஸோ ராஷ்ட்ரிய சம்ஸ்கிருதி மகோத்சவ் திறந்து வைக்கப்பட்டது? ஸோ 23rd one. So guys, what happened? So many goes out. Yes, Sarojini. ஸோ
ஸோ கைஸ் 23rd ஸோ வாட் ஹேப்பன் சாட்டர்டே இன்னைக்கு ஃப்ரீ, அதுவும் இல்லாமல் 8 o'clock. ஸோ எல்லாருமே இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைம். பட் அப்போவும் அவ்வளோ பேட்சஸில் நம்ம ஷேர் பண்ணியும் இன்னும் நம்ம யாரும் வரலை லைவுக்கு. வாட் ஹேப்பன் கைஸ்? ஸோ 23rd ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. நோ, மத்திய பிரதேஷ் கிடையாது. கலைநில முன்னாடி கேன்சல் பண்ணுறீங்களோ? ஸோ 23rd ஆன்சர் சொல்லுங்கள். 23rd வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால். சரிங்களா? ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஒன். ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ், ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. ஸோ ஏக் பாரத் ஸ்வச்சை பாரத் திட்டத்தின் கீழே 2015 சரிங்களா இதை வந்து பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. நெக்ஸ்ட் ஒன், இது தெரிஞ்ச விஷயம்தான். விச் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி ஹஸ் லான்ச்டு த ஜீரோ கோவிட் பை February 28 கம்பைன் டு என்ஷூர் ஜீரோ COVID-19 கேசஸ். ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஒரு ஃபேக்சுவல் கரண்ட் அஃபேர்ஸ் செஷனே கொண்டு வந்தோம் இல்லைங்களா? ஜீரோ கோவிட். ஸோ கோவிட் பற்றின நிறைய நியூஸ் அனலைசஸ் அன்னைக்கு படித்தோம் ஃபேக்சுவல் நியூஸில். கரெக்டாக? ஸோ ஃபேக்சுவல் கரண்ட் அஃபேர்ஸ் செஷனுக்கு வாங்க, அதில் நிறைய நம்ம படிச்சுட்ருக்கோம். சதீஷ், ரெய்னிங்கா? ஸோ எந்த சைடெல்லாம் நிறைய ரெயின் ஆகும்? எங்கள் சைடில் மழையே இல்லை. ஸோ மழையினால நிறைய பேர் வரலன்னு சொல்கிறீங்களா? எஸ், நோ 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 சரோஜினி, பார்த்தீங்களா? இதுக்கு தான் ஃபேக்சுவல் கரண்ட் அஃபேர்ஸில் கேட்டது கூட மறந்து போகுதுன்னா என்ன சொல்கிறது நம்ம கைஸ்? ஸோ ஃபேக்சுவல் கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி அதுக்கு தான் அட்டன் பண்ணுங்கிறது. நம்மளோட செஷன் நீங்கள் எடுத்து பாருங்கள். புதுசாக வந்தவங்கெல்லாம் ஒரு டாபிக் அப்படின்னா அதை பற்றின ஃபுல் டெப்த்னஸ் ஃபுல்லாகவே நம்ம எடுத்து கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம படிப்போம். ஓகேங்களா? அதுதான் ஃபேக்சுவல் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஒரு நியூஸ் பாதி போகிறது கிடையாது. ஒரு நியூஸ் எடுத்தேன்னா இப்போ கோவிட் பற்றின, இப்போ ஜீரோ COVID-19 மட்டுமே எடுத்து கொடுத்தோம். அப்போ கோவிட் பற்றின அத்தனை நியூஸ், கோவிட்ல பற்றின சம் ஸ்கீம்ஸ், அதுக்கப்புறம் வேக்சினேஷன், ட்ரக்ஸ் என்னென்னலாம் கொண்டு வந்தாங்க, ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி பின் ட்ராப்ஸை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ கைஸ் மறக்காமல் அந்த செஷன்லாம் அட்டன் பண்ண பாருங்க. இது கரெக்டான ஆன்சர் வந்து புதுச்சேரி. ஓகேங்களா? லாஸ்ட் கொஸ்டின், which state police has launched Hamari Suraksha Mobile Hat 1090 SAT? ஸோ இது வந்து பெண்களுக்காக கொண்டு வரப்பட்டது. ஸோ பெண்களுடைய சேஃப்டிக்காக கொண்டு வரப்பட்டது. எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கப்புறமா நம்ம மிக முக்கியமான ஒரு சர்ப்ரைஸ். ஸோ சப்ஜெக்ட் ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட், ஒரு சர்ப்ரைஸ். எஸ் நந்தினி, வெரி குட். ஸோ பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் ரெகுலராக வரதுனால கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டாங்க. சென்னை, ஓ சென்னையில் இருக்கீங்களோ? சென்னையில் மலையோ? ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன், வெரி குட் கைஸ். ஸோ ஆன்சர் பண்ணுங்க லாஸ்ட் கொஸ்டின், தென் வி கோ ஃபார் சர்ப்ரைஸ். ஸோ ஐ ஆல்வேஸ் விஷ் டு கிவ் சர்ப்ரைஸ் டு யூ இல்லையா? எஸ் எஸ் exactly, Uttar Pradesh. Very good. So answer is option C. Very good. So next ஒரு சர்ப்ரைஸ் சொன்னோம் இல்லையா? ஸோ என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பாருங்க. அதாவது ஒரு சில ஸ்கீம்ஸ் விச் இஸ் ரிலவெண்ட் டு கோவிட்டுக்காக கொண்டு வரப்பட்ட, அதாவது COVID-19க்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சில ஸ்கீம்ஸ், இல்லை இன்னொரு சில ஸ்கீம்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு வந்தது. ஸோ இது எல்லாமே எதுக்கு யூஸ் ஆகும்? கண்டிப்பாக டெஃபினட்டாக எக்கனாமிக்ஸில் கொஷின்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஏன்? எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலவெண்ட்டாக தான் நிறைய கேள்வி கேட்பான். பட்ஜெட் அப்படிங்கிறத பற்றி இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு பட்ஜெட் தாக்குதல் நடந்தது, அதை பற்றி தான் கேட்பாங்க. நீங்கள் படிக்கிறத விட கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் ஃபேக்சுவல் தான் நிறைய கேட்பாங்க. ஸோ ஆத்மா நிர்பர் பாரத் ரோஜ்கார் யோஜனா, இதை பற்றி என்னென்னலாம் நமக்கு தெரியும்? உங்கள் மைண்டுக்கு என்னென்னலாம் வருது? டக்குன்னு யோசிக்கணும். அந்த டாபிக் பார்த்த உடனே என்னென்ன தெரியுதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலாக இது இப்போ தான் ரீசெண்டாக தான் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2020 இல்லையா? ஸோ 2020 அக்டோபரில் தான் கொண்டு வராங்க. யாருக்காக கொண்டு வராங்க அப்படிங்கிறது மிக முக்கியம். இல்லை எதுக்காக கொண்டு வராங்கன்னா 2020 அக்டோபர்லேருந்து ஜூன் மாதம் 2021 வரைக்கும் நியமிக்கக்கூடிய புதிய ஊழியர்கள், ஓகேங்களா? இப்போ நியூ எம்ப்ளாயீஸ்லாம் எடுத்துக்கிட்டே ரெக்ரூட் பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு 2 வருஷ காலத்துக்கு நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மானியம் வந்து வழங்குவாங்க. தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அண்டர் திஸ் ஆத்மா நிர்பர் பாரத் ரோஜ்கார் யோஜனா, சரிங்களா? ஸோ இங்கே பாருங்க, ஹஸ் கமன்ஸ்டு ஃப்ரம் 1 October
shall remain open for registration of eligible employees and new employees up to 13th June 2021. That is very very important guys. ஸோ 2 வருஷத்துக்கு ஓகேங்களா. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒவ்வொரு டிபெண்ட்ஸ் ஆன் எவ்வளோ தூரம் அவங்க ஷேரிங் எடுத்துக்கிறாங்க கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1000 பேர் வரைக்கும் வேலை பார்க்குற நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நியூவாக எம்ப்ளாயிஸ் நியமிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட சம்பளம் இருக்கு இல்லையா, சம்பளத்தில் ஊழியர்களோட பார்ட்டிசிபேஷனில் பார்த்தீங்கன்னா 12%, அதே மாதிரி நிறுவனத்தோட பங்களிப்பில் 20% சேர்த்து 24% பங்களிப்பு என்ன பண்ணும் அப்படின்னா இவங்க அதாவது ஃபியூச்சரில் இவங்களுக்குன்னு சொல்லிட்டு அதை சேவிங் பண்ணிக்கிட்டே வருவாங்க ஓகேங்களா. இது வந்து யார் வந்து கொடுப்பாங்கன்னா மத்திய அரசு 2 வருஷத்துக்கு செலுத்தும் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜஸ் அண்டர் திஸ் ஆத்மா நிர்பர் பாரத் ரோஜ்கார் அப்படிங்கிறது ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒன்று கை. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கரீப் கல்யாண் ரோஜ்கார் அபியான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ஞாபகம் வருது, ஸோ முன்னாடி நான் சொன்ன ஆத்ம நிர்பர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்சென்டிவ் கொடுக்கறது இல்லையா. ஸோ இன்சென்டிவ் எம்ப்ளாயர்ஸ் ஃபார் கிரியேஷன் ஆஃப் நியூ எம்ப்ளாய்மெண்ட், இது வந்து போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் இருக்கக்கூடியதுன்னு சொன்னோம். எவ்வளோ தூரம் வந்து நம்மளோட கான்ட்ரிபியூஷன் கவர்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷன் இருக்குங்கிறதே நான் சொல்லிட்டேன். கரீப் கல்யாண் ரோஜ்கார் அபியான் இதை பார்த்தோன்னே என்ன ஞாபகம் வருதா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 2020 தான் லான்ச் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ்லாம் திரும்பி தன்னுடைய ஊருக்கு வராங்க இல்லையா, புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள்லாம் COVID-19 சுச்சுவேஷனில் திரும்பி அவங்க ஊருக்கு வரும்பொழுது வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருப்பாங்க. அப்போ அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கரீப் கல்யாண் ரோஜ்கார் அபியானுங்கிறத ஜூன் 2020 கொண்டு வந்தாங்க. இந்த MGNRA 100 நாள் வேலை திட்டம் மாதிரி இது 125 நாட்களுக்கான இந்த திட்டம் வந்து மிஷன் முறையில் நடைபெறுத்தப்பட்டுச்சு ஓகேங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ், இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒன்று ஓகேங்களா. எஸ், ஸோ இந்த இடத்துல 125 நாள் வேலைங்கும் பொழுது நிறைய வேலைகள் கிடைக்கும் இல்லையா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாலை அமைக்கிறது, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா கீழே, சடக் யோஜனானாலே என்னது, சாலை அமைப்பு திட்டம், அந்த திட்டத்துக்கு கீழே வேலை எடுக்கலாம். நேஷனல் ஹைவேவோட வேலை, ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் வேலை, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வேலை எத்தனை நாளைக்கு 125 நாளைக்கு வந்து அவங்களுக்கு அஷ்யூர்டு வேலை வந்து கொடுத்தாங்க. இது வந்து அண்டர் கரீப் கல்யாண் ரோஜ்கார் அபியான் மூலமா. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹத்கர்கா சம்வர்தன் சகயத்தா யோஜனா HSS, மிக மிக முக்கியமான ஒன்று. ஸோ இது வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கைத்தறி நெசவாளர்கள் இருப்பாங்க இல்லையா, ஃபார் ஹேண்ட்லூம் வியூவர்ஸ், ஸோ அவங்களுக்காக வந்து தொடங்கப்பட்டது. ஸோ 2015-16, ஸோ முன்னாடி படித்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா COVID-19 அப்போ கொண்டு வரப்பட்டது. இப்போ படிக்கக்கூடிய ஹத்கர்கா சம்வர்தன் சகயாத்தா வந்து 2015-16 ஃபார் ஹேண்ட்லூம் வியூவர்ஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க, மிக மிக முக்கியமான ஒன்று ஓகேங்களா. 2015-16 வந்து இதை லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இதை வந்து ரீநேம் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ ஹத்கர்கா சம்வர்தன் சகயத்த யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அப்படி கிடையாது ஓகேங்களா. ஸோ ரீநேம் பண்ணப்பட்டது தான் இது. எஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மா ஸ்கீம் பை இந்தியன் கவர்மெண்ட். ஸோ இதை பார்த்தோன்னே ஏதாவது ஞாபகம் வருதா? 4th one. ஸோ மொத்தமாக 5 ஸ்கீம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 4வது ஸ்கீம் படிச்சுட்டு இருக்கோம். வெரி குட். விழுப்புரத்துலேயும் மழைங்களா, திருப்பூர்ல மழையா? நானும் திருப்பூர் பக்கம் தான், அங்கெல்லாம் மழை இல்லை. சரி ஓகே. கோயம்புத்தூர்லேயும் மழைங்களா கைஸ்? கோயம்புத்தூர்லாம் மழை வருதோ? சரி ஓகே. ஆத்மா ஸ்கீம் பை த இந்தியன் கவர்மெண்ட், இதை பார்த்தோன்னே என்ன ஞாபகம் வருது? ஆத்மானா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் இதோடைய அப்ரிவேஷன் தெரியணும். தெரிஞ்சதுன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி ஓகேங்களா. அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய நாலேஜை ஃபார்மர்ஸ்க்கு வந்து நம்ம டெவலப் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2005 இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்டடில் இருக்குது ஓகேங்களா. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் டு ஸ்டேட் எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம் ஃபார் எக்ஸ்டென்ஷன் ரிஃபார்ம். ஸோ சீர்திருத்தங்கள் பண்ணுறதுக்காக இதை வந்து
இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எஸ், நிறைய நம்மளோட லேட்டஸ்ட் மெஷினரி இப்போ அக்ரிகல்ச்சரில் இப்போல்லாம் வந்து முன்ன மாதிரி வயலில் மாடுகளை வச்சு உழுகிறாங்களாம். அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம் இல்லைங்களா? அந்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு, ஒரு நாலேஜ் கொடுக்கணும் இல்லையா? அதை கொடுக்கறதுக்காக தான் நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் ஆத்மா ஸ்கீம் அப்படிங்கிறது மூலிமா நாலேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, 2005 இருந்து. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ் கைஸ், next, Agriculture Technology Management Agency steps to educate or train farmers. ஓகேங்களா? 2005 இருந்து இது இருக்கு. ஓகே, so support to state extension program for extension reforms. Last one, Saksham campaign. ஸோ இது வந்து ஜனவரியில் நடந்த ஒரு பிரச்சாரம். ஓகேங்களா? சக்ஷாம் அப்படிங்கிறது சன்ரக்ஷன் ஷம்தா மகோத்சவ். ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, சன்ரக்ஷன் ஷம்தா மகோத்சவ், அதுதான் வந்து சக்ஷாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரச்சாரம் எது தொடர்பானது? இதை லான்ச் பண்ணினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிஆர்என் சொல்லக்கூடிய யார் அப்படின்னா பெட்ரோலியம் கன்சர்வேஷன் ரிசர்ச் அசோசியேஷன். அப்போ பெட்ரோலியம் இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கங்கும் பொழுது கண்டிப்பாக இது என்னென்னா மக்களுக்கு தூய்மையான ஆற்றல், பசுமையான கொடுத்த விழிப்புணர்வை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சக்ஷாம் அப்படிங்கிற கம்பெயினை லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இஸ் அ கம்பெயின் லான்ச்டு பை பெட்ரோலியம் கன்சர்வேஷன் ரிசர்ச் அசோசியேஷன். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுமை மற்றும் தூய்மையான ஆற்றல், ஸோ கிரீன், பசுமை மற்றும் தூய்மையான ஆற்றல் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது தூய்மையான எரிபொருள்களை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத ஊக்குவிக்கிறதுக்காக தான் இந்த சக்ஷம் கம்பைன். மிக முக்கியமானது தூய்மையான எரிபொருள், மிக முக்கியமான ஒன்று கைஸ். ஸோ கொஸ்டினே இப்படி தான் கேட்பாங்க, தூய்மையான எரிபொருளை பயன்படுத்தும் பொருட்டு ஆரம்பிக்கப்பட்ட பிரச்சாரம் எது அப்படின்னு கேட்ட ஆன்சர் கொடுத்தாங்கன்னா யூ ஹாவ் டு சூஸ் சக்ஷம் கம்பைன். தட் இஸ் எப்போ நடந்தது அப்படின்னா ஜனவரி மாதம் நடந்தது. I hope you all enjoyed this marathon session, right? So guys, how was the session? How was today's session? So tell about your comments and do like this video. அதே மாதிரி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஃபேக்கல்ட்டி கோட் Y273. ஸோ மிக முக்கியமானது நம்மளோட தமிழ்நாடு மெகா பேக், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடோட ப்ரைம் டெஸ்ட் பேட்ச். ஸோ இந்த ரெண்டுமே மிக முக்கியமானது. எஸ், மெகா பேக் வாங்கிட்டா இந்த ப்ரைம் பேட்ச் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ளூட் ஆகும், பட் ஃபார் 1 இயருக்கு மட்டும்தான் இன்க்ளூட் ஆகும். ஏன்னா இந்த ப்ரைம் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது 2 இயர்ஸ்க்கான வேலிடிட்டி. ஸோ அந்த டெஸ்ட் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னா இந்த பேக்கை வந்து பை பண்ணிக்கோங்க. நம்மளோட கிளாஸஸ், டெஸ்ட் எல்லாமே இனி வரக்கூடிய அப்கமிங்கில் வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ், டெஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வாங்கிக்கணும் அப்படின்னா கோ ஃபார் த தமிழ்நாடு மெகா பேக். ஸோ யூஸ் மை ஃபேக்கல்ட்டி கோட் Y273 in order to get more offers. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ குட் நைட் அண்ட் ஸ்லீப் வெல். அண்ட் மழை இருக்கிறதுனால அதிகம் ஃபோன் யூசேஜ், லேப்டாப் யூசேஜ், டிவி, ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஸோ ஹாவ் அ நைஸ் டே. ஓகே, தேங்க்யூ. எஸ் கோவிந்தன், ஹாய், தேங்க்யூ. அதே மாதிரி எஸ் நந்தினி, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். எஸ், ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ நாளைக்கு கிளாஸஸ் கிடையாது, பெய்டு பேட்சுக்கு கிளாஸஸ் நாளைக்கு போட்டிருக்கேன். ஸோ மண்டே ஃபேக்சுவல் கரண்ட் அஃபேர்ஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.